உம் பிரசன்னம் எனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கிருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கேதும் இல்லை. சங்கீதம் திருப்பாடல் 73:25. இது பாடகர் குழு தலைவனாக தாவீதால் பணியமர்த்தப்பட்ட லேவியர் ஆசாப் கூறிய வார்த்தைகள். இந்த 73ஆம் திருப்பாடலில் அவர் துன்மார்க்கர் செழித்திருப்பதையும் நீதிமான்கள் கஷ்டப்படுவதையும் பார்த்து மனம் சோர்ந்து போயிருந்த வேளையில் எவ்வாறு ஆண்டவரின் சமூகம் பிரசன்னம் தன்னை தேற்றியது என்று கூறுவதை பார்க்கிறோம். இந்த ஆசாப்பை போல நாமும் அநேக முறை ஆண்டவரிடம் மன்றாடுகிறோம். அனைவரும் இருந்தும் தனித்து விடப்பட்ட குருவியைப் போல அலைந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த நிலைமை? என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் குதிங்காலை தூக்குகிறான் என்று தாவீது திருப்பாடல் 41:9 சொன்னது போல, என் நெருங்கிய நண்பர்கள், என் வீட்டார், என் உறவினர்கள் எல்லோரும் என்னை வெறுக்க நான் என்ன செய்தேன் இறைவா? எனக்கு அமைதியே கிடைக்காதா என புலம்புபவர் எத்தனை பேர் உண்டு இந்த உலகில். அதேபோல் நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் நம்மை விட அனைத்திலும் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் மிக தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் செழித்து வாழ்வதை பார்க்கும் பொழுது நாமும் இந்த ஆசாப்பை போல மனம் சோர்வடையத்தானே செய்கிறோம். ஆனால் அவரை போல என்று நாம் ஆண்டவரை மட்டும் நோக்கி அவர் மேல் நம் கண்களை திருப்புகின்றோமோ அப்பொழுதே நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உலக அன்பெல்லாம் மாயை என்று சொன்ன சாலமோன் போல நாமும் நம்மை சுற்றி இருக்கும் எதுவும் நமக்கு திருப்தியை தர முடியாது என்று நினைப்பிற்கு வந்துவிடுவோம். ஆண்டவரின் சமூகம்தான் நமக்கு திருப்தியையும் நமக்கு தெளிவையும் கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம். ஆம் அன்பானவர்களே, நமது இக்கட்டான வேளையில் நாம் நம்பியிருந்தவர்கள் நம்மை கைவிட்ட பொழுது ஆண்டவரோடு நடந்த நேரங்களை சற்றே நினைத்து பார்ப்போமே. அந்த துன்ப நேரங்களில் அப்படியே நாம் துக்கத்தில் மூழ்கி போய்விட்டோமா? இல்லையே. அப்படி இருந்தால் எப்படி இன்றும் நாம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்போம்? எப்பேற்பட்ட அமைதி நம் உள்ளத்தை அந்த துன்ப நேரங்களில் நிரப்பியது? அந்த அமைதியை நாம் நாடினால், அதில் திளைத்திருந்தால், அதையே நினைத்து கொண்டிருந்தால் இப்பொழுதுள்ள நம் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். திருப்பாடல் 37:4. எவ்வாறு எனது உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது என லூக்கா 1:47 அன்னை மரியாள் பாடினார்களோ, அதேபோல் நாமும் ஆண்டவரே உம்மில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என இக்கட்டான வேளையிலும் அவரை நினைத்து துதிக்க ஆரம்பித்து விட்டால் போதும். நம்மை சுற்றிலும் இருக்கும் கட்டுகள் கலன்றுவிடும். புனித பவுலுக்கும் சீலாவுக்கும் புனித பேதுருவுக்கும் கலன்று விழுந்ததைப் போல அக்கினி போன்ற கஷ்டங்களின் மத்தியில் உழன்று கொண்டிருந்தாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போன்று அருமையாக அக்கினியின் வாசனை கூட அதிலிருந்து இல்லாதபடி அதிலிருந்து நாம் வெளியில் வருவோம். குத்தி கிழுக்கும்படி பேசக்கூடிய உறவுகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தானியேலை போல அருமையாக ஒரு சேதமுமின்றி மன உளைச்சலின்றி பாதுகாக்கப்படுவோம். அனைத்திற்கும் மேலாக அவமான சின்னமாம் சிலுவையை சுமந்த பொழுதிலும் எவ்வாறு வெற்றியோடு ஆண்டவர் உயிர்த்தாரோ அதே போல நாமும் வெற்றியடைவோம். ஆம் அன்பானவர்களே, நமது ஆண்டவரின் பிரசன்னத்தினால் எவ்வாறு ஆசாப் தெளிவு கிடைத்து துன்மார்க்கரையும் சூழ்நிலைகளையும் குறித்து குறை கூறுவதை விட்டுவிட்டாரோ அதே போல நம் துதியினால் ஆண்டவரின் பிரசன்னத்தினால் நாம் திளைக்கும் பொழுது எந்த துன்பமும் ஏமாற்றமும் தோல்வியும் நம்மை அசைக்கவே முடியாது. ஆசாப் 73வது திருப்பாடலை ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என முடித்தார். அதே போல நாமும் ஆண்டவரின் அருகாமையை மட்டும் நாடுவோம். ஏனென்றால் ஆண்டவர் அருகாமையில் இருக்கும் பொழுது பயம் தன் வல்லமையை இழக்கும், கவலை தன் பிடியை இழக்கும், பிரச்சனைகள் தன் பலத்தை இழக்கும். ஆனால் அமைதியோ நம் உள்ளத்தை நிரப்பும். ஆகவே துதிப்போம், பிரசன்னத்தில் திளைப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுக்கு யாருமே இல்லையே என்று புலம்புவதை விட்டுவிட்டு நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர் என நம்பி உம் பிரசன்னத்தை மட்டும் நாங்கள் எப்பொழுதும் நாட கிருபை புரிந்தருளும். ஆமேன்.